செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் கொலை செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பல முறை கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலத்தில் அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் கொலை செய்யப்பட்டதற்கு இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பல முறை கூறியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி இபிஎஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அதுல பாத்தீங்கன்னா சேலம் மாநகரினுடைய அந்த கொண்டலம்பட்டி அதிமுக நிர்வாகி கொலைக்கு அவர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே சண்முகம் அவர்கள் தனது சிறு வயதிலிருந்தே அதிமுகவில் இணைந்து சேலம் மாநகரத்தினுடைய 55வது வட்ட கழக செயலராகவும் தொடர்ந்து பணியாற்றி பல்வேறு படிநிலைகளுக்கு உயர்ந்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரடைந்துள்ளது என்றும் தினசரி கொலை கொள்ளை நடைபெறுவது வாடிக்கையாகி உள்ளது என்றும் தொடர்ந்து தான் வலியுறுத்தி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை என கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் சண்முகம் தனது வீட்டிற்கு அருகில் சென்று கொண்டிருந்த போது கொலையாளிகள் அந்த பகுதியில் உள்ள தெரு விளக்குகளை துண்டித்தும் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை உடைத்தும் திட்டமிட்டு கொடூரமான முறையில் அவரை படுகொலை செய்துள்ளனர் என தெரிவித்திருக்கிறார். சம்பவ இடத்திலேயே அவர் மரணமடைந்துள்ளார் என்றும் இச்சம்பவத்திற்கு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இக்கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கழகத்தின் தீவிர விசுவாசி, அன்பு சகோதரர் சண்முகம் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதன் மூலம் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.